வணக்கம் guys, welcome back to our channel Trial and Success. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான். ஈவன் தோ நீங்க thumbnail பார்த்தாலுமே இந்த வீடியோக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்தா உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரியான வீடியோ தான். ஏன்னா இந்த வீடியோ எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான் என் டீம் கிட்ட இருந்து. ஆக்சுவலா ஒரு கான்செப்ட் சும்மா பேசிட்டு இருக்கும்போது எங்களுக்கே தோணுச்சு, இப்போ உங்களுக்கு தெரியக்கூடாது, நாங்க ஒரு படம் பேர் சொல்றோம், அந்த படம் பேர் சொன்னோன்னே உங்களுக்கு இந்த சீன் தான் ஞாபகம் வருது அப்படின்னு பண்ணலாம், இதெல்லாம் கான்செப்ட்னு சொன்னாங்க. நல்லா இருக்கே, வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே இந்த வீடியோ இப்போ உட்காரும்போது சர்ப்ரைஸாக உட்காந்துருக்கேன். என்ன என் டீம் வந்து சொல்ல போறாங்கன்னு. ஆக்சுவலாக பேக் ஆஃப் தி வாய்ஸ்ல வந்து நம்ம விவேக் வந்து ஒரு படத்தை பேர் சொல்லுவார். அதுக்கான படம், அந்த படத்தில் இருக்கிற எனக்கு தெரிஞ்ச ஐகானிக் சீன் இல்லை, எனக்கு ஞாபகம் இருக்கு, ஐகானிக் சீன் சொல்ல முடியாது, எனக்கு அந்த படம் தான், அந்த சீன் தான் ஞாபகம் வரும் அப்படின்னு நான் சொல்ல போறேன். உங்களுக்கு கூட அந்த படம் பேர் ஃபர்ஸ்ட் வரும், நீங்க கூட என்ன ஞாபகம் இருக்கு அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. கொஞ்சம் ஒரு ஃபன்னா அந்த மாதிரி பண்ணலாம். இதுதான் இந்த வீடியோட கான்செப்ட். இந்த வீடியோ எப்படி போறதுன்னு பார்த்துட்டு இதுக்கப்புறம் நிறைய அந்த மாதிரி வீடியோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருக்கோம். நீங்க எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தா மறக்காம எங்க ட்ரையல் அண்ட் சக்சஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்காக நிறைய காட்டிட்டே இருக்கு. மறக்காம அந்த ஐ பட்டனையும் பண்ணுங்க, வீடியோ போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம என்னென்ன படம் நம்மளுக்காக காத்திருக்குன்னு ஸ்ட்ரெயிட்டா போய் பார்க்கலாம். என்ன படம்லாம் இருக்குன்னு பார்ப்போம். மொத்தமாக அவர் சொல்றதுக்கு முன்னாடி 10 படம் இந்த வீடியோவில் பண்ண போறோம்னு கேள்விப்பட்டேன். என்னென்ன படம்னு பார்க்கலாம், எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும். ஓகே, ஃபர்ஸ்ட் படம் வந்துட்டு நம்ம செல்வராகவன் டைரக்ட் பண்ண 7G ரெயின்போ காலனி. 7G ரெயின்போ காலனி. 7G ரெயின்போ காலனினாலே எனக்கு வந்து அந்த ஆக்சிடென்ட் சீன் ஞாபகம் வரும். அந்த கடைசியாக அந்த பாட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து போவாங்க, அது கிராஷ் ஆகும், அந்த சீன் ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து அந்த பையனை திட்டுவார் ஹாஸ்பிட்டலில். அவங்க அம்மா வந்து இப்படி அவங்க தலையில் தொட்டுட்டு போவார். அந்த சிம்பாலிக்காக அந்த சீன் பயங்கரமாக எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். எனக்கு அந்த படம் தான், எனக்கு இந்த 2 சீன் தான் பெருசாக ஞாபகம் வரும். ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் நம்ம GVM எடுத்த வேட்டையாடு விளையாடு. வேட்டையாடு விளையாடு நான் சின்ன வயசுல பார்த்தேன். சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிற காலத்தில் எனக்கு இன்னமும் வேட்டையாடு விளையாடுனா ரொம்ப ஐகானிக்னு சொல்ல முடியாது. எனக்கு அந்த படம் கேட்டானே என்னன்னா, நம்ம ஆண்ட்ரஸனும் கமலும் வந்து அந்த அமெரிக்காவில் போய் அந்த டனலுக்குள்ளே போய் அந்த கிரைமை பார்த்துட்டு ஃப்ளைட்டில் சார்ட்டர் ஃப்ளைட்டில் வருவாங்க. அப்போ வந்து சொல்லுவார், எங்கே கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லுவார். தே மஸ்ட் பி சம்மர் இன்சைட்னு, சம்மர் ஓவர் தேர்னு கமல் இங்கிலீஷ் சொல்லிட்டு இப்படி சொல்லுவார். அப்படியே அந்த கேமரா போனோடனே நம்ம 2 வில்லனும் வந்து நடந்து வருவாங்க. எனக்கு அந்த ஷாட் ஏனே தெரியாது, அந்த படம் வந்தாலே எனக்கு அதுதான் ஞாபகம் வரும். கரெக்டாக ஒரு வில்லனை இன்ட்ரோடக்ஷன் அவர் சொல்லுவார், ஒரு பயங்கரமான இன்ட்ரோடக்டரி ஷாட்டு. கேட்கும் போதே பா என்ன சீனுன்னு எனக்கு அந்த வயசுல வந்து அப்போ வரைக்குமே எனக்கு அந்த சீன் மறக்கவே மறக்காது. வேட்டையாட விளையாடுன்னு வந்தா எனக்கு அந்த சீன் தான். நிறைய சீன் இருக்கும். அந்த வேன் சீன் கூட எனக்கு ஒரு இதுதான். அதே மாதிரி அந்த நைட் வந்து ஃப்ளைஓவர்ல கூட அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும், அது கூட நல்லா இருக்கும். பட் எனக்கு அந்த இன்ட்ரோடக்ஷன், அந்த வில்லன் இன்ட்ரோடக்டரி ஷாட் அந்த டைம்ல எனக்கு வந்து ரொம்ப புதுசா இருந்தது. ஓகே ப்ரோ, என் கண்ணு வேணும்னு கேட்டேன் ப்ரோ. அது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு ரிவர்ஸ். ஓகே, எனக்கு அப்புறம் தான் ஃபீல் இருந்தது. ஓகே, அடுத்து நம்ம சங்கர் டைரக்ஷன்ல வந்த சிவாஜி த பாஸ் வந்து எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா நான் என் வாழ்க்கையில ஒரு படத்தை ஃபர்ஸ்ட் டேவே பார்த்தேன்னா அது சிவாஜி தான். ஆதிசேஷன்னா என்ன பொட்டு வச்சு பொங்கல் சாப்பிட்றேன்னு நினச்சியாடா, அது வந்து காசி மேத ஆதி அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அதுக்கு வந்து அவர் திருப்பியும் அதுக்கப்புறம் கெட்டப்லாம் மாற்றிட்டு அவர் ஒரு பஞ்சு டைலாக் வரும். அது ரொம்ப ஐகானிக் சீனு. இன்னொன்று வந்து ஆஃபீஸ் ரூம் சீன், அது வந்து போயிட்டு அது எனக்கு பிடிக்கும் அந்த படத்தில். பட் எனக்கு சிவாஜினால எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்னன்னா, நான் ஃபஸ்ட்டே பார்த்தது. ஏன்னா என் வாழ்க்கையில் நான் ஒரு படத்தை ஃபஸ்ட்டே பார்த்தா படம் அதுதான் நான் சொல்லுவேன். எனக்கு அதுதான் அங்கே தான் என் மைண்டுக்கு போகும். ஓகே ப்ரோ, சூப்பர். நெக்ஸ்ட் படம் நம்ம மணிரத்னம் எடுத்த ராவணன். ஓகே, ராவணனுமே ஒரு ஃபன்னியான இன்சிடென்ட் இருக்கு, பர்சனலாக கனெக்ட் ஆன சீன். பட் படமாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஞாபகம் எனக்கு அந்த படம்னா எதுனா, விக்ரம் வந்து அந்த விஷ்ணு வந்து சில படுத்துருக்கிற மாதிரி இருக்கும், ஐஸ்வர்யா இருக்கும். விக்ரம் வந்து எக்ஸ்பிரஸ் ஒரு லென்டி டைலாக் வந்து 360 டிகிரி கேமரால வரும். அம்மா ஆசை காதல் கத்திரிக்காய் எல்லாத்தையும் பெருசாத்தோ என்ன சீனரான்னு இருக்கும். அந்த அவர் சொல்கிற டைலாக்காக இருந்தாலும் சரி, அவர் வே எக்ஸ்பிரஸ் பண்ணுற விஷயம் இருக்குல்ல அந்த இடத்துல, இப்படி ஐஸ்வர்யா வந்து ஒரு பசில் தான் வந்து நிற்பாங்களோ, அந்த சீனை அவ்வளோ சூப்பராக கன்வே பண்ணியிருப்பாரு. அந்த இடத்துல தான் ஐஸ்வர்யா வந்து விக்ரம் மேலே அப்படியே அவங்க வே ஆஃப் ஆங்கிள் பார்க்குற ஆங்கிளே மாறும்னு இருக்கும். அதே மாதிரி எனக்கு சினிமாட்டோகிராஃபியாக ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த படத்துக்கு வந்து எக்ஸாக்டாக யார் தெரியல, சந்தோஷ் சிவன் பண்ணியிருப்பாரு, மணிகண்டன் பண்ணியிருப்பாரு. பட் அந்த சீன் யார் பண்ணாலும் எனக்கு ரொம்ப ஐகானிக்காக இருக்கும். சில படம்லாம் சில சீன்லாம் பட்பா
படம் வந்து நம்மளாம் எடுத்தா இந்த மாதிரி ஒரு சீன் எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஃபீல் பண்ண ஒரு இது. அது இல்லாமல் பர்சனலாக என்னன்னா ரொம்ப இது பண்ணி தான் என் சின்ன வயசில் நானும் என் ஃப்ரெண்டாக தேட்டரில் போய் பார்த்தோம். அப்போ வந்து ஒருத்தர்கிட்ட பிளாக்ல வாங்கி பார்த்துருப்போம் படம் டிக்கெட்டு. கடைசியில் படம் முடியும் போது அவர் வந்து மர்டர் பண்ணிட்டாங்க. அதுவே ஒரு பயங்கரமான ஒரு ஞாபகம் எனக்கு ராவணன் கேட்கும்போது. அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். நைஸ் ப்ரோ. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ரஞ்சித் எடுத்த அட்டக்கத்தி. அத்தக்கட்டி வந்து நான் ரொம்ப லேட்டாக தான் லைக் தேட்டர்ஸில் பார்க்குற ஒரு படம் தான். அத்தக்கட்டின்னு எனக்கு வரும்போதே அவர் வந்து அந்த கடைசியாக அந்த பல்பு வாங்க தெரியுமா நந்திதா கிட்ட, இவர் தான் நினச்சி ஆனால் அது கலையரசனு அப்படின்னு வந்து அப்போ வந்து அழுதுகிட்டே போவார். இந்த படத்தில் வந்து அவ்வளோ மெமரபுளாக இருந்துடான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த டைமில் வந்து பெருசாக அது தெரில. பட் வலி பார்த்துருந்தேன்னு ஒரு சாங் இருந்தது. அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்பமாகவே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். நான் ஒரு சந்தோஷ் நாராயண் ஃபேனாக ஆனது அந்த மூமெண்ட்டான இது. வழி பார்த்திருந்தேன் உன் தடம் தோன்றும் என்று. ஓகே ப்ரோ, அடுத்து நம்ம கமலஹாசன் எடுத்த விருமாண்டி. விருமாண்டின்னு எனக்கு நான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஞாபகம் வந்து அந்த விறுவிறுமாண்டி பாட்டு தான். நிறைய பேர் நிறைய சீன் இருக்கும். எனக்கே இந்த படத்துல ஓவரால் சீன் நம்ம ராணி சொல்ற மாதிரி அந்த கோர்ட்ல ஏஞ்சி உட்காரலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு இந்த விறுவிறுமன்றி சாங் கொடுத்த இம்பாக்ட் பயங்கரமான இம்பாக்ட். எனக்கு இப்படி இந்த படம் அவ்வளவு மெமரபிள் சொல்றேன்னா அந்த பாட்டு எனக்கு அந்த வயசுலேயே ரொம்ப சின்ன வயசுல பார்த்தேன். அந்த வயசுல எனக்கு பிடிக்கும். தேட்டர்ல பார்த்தேன். தேட்டர்ல பார்த்து விறுவிறுமாண்டின்னு சைக்கிள் வரும்போது ஓட்டிட்டே வந்து அந்த பாட்டு பாடிட்டு கீழே வந்து கை வச்சுக்கிட்டான். எனக்கு அந்த படம் பார்க்கும்போது அதுதான் வந்து எனக்கு பயங்கரமா ஞாபகம் இருக்கும். அந்த பாட்டு ஞாபகம் வரும். அதான் மேஜர் ரீசனு. நைஸ் ப்ரோ. ஓகே, அடுத்த டைரக்டர் KS ரவிக்குமார் எடுத்த வரலாறு. பையன் வந்து அப்பா அம்மாவும் வந்து பெருசா இல்லை. லைக் ஷீ இஸ் டிஸ்டர்ப் மென்டலி டிஸ்டர்ப். அவங்க அப்பாவும் இல்லை. அவன் எக்ஸ்டர்னலாக கேட்ட கடையை வச்சு அவன் எவ்வளோ தப்பாக வளர்றான், இந்த சொசைட்டிக்கு எவ்வளோ இதாக வரான், அதுக்கப்புறம் இப்படி ஆகுறான். அதெல்லாம் எனக்கு ஃபஸ்ட் ஹிட் ஆகும். அதுவுமே எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. படமாக பார்க்கும்போது நானுமே சின்ன பையன் ஒரு பயங்கரமான ஒரு தேட்டரில் கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கி பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது வீட்டில். அதே மாதிரி அஜித் வந்து இஸ் நாட் வெல் வீல் சேர்லேயே இருக்கும்போது டக்குன்னு எழுந்திருக்கிறது வந்து சர்ப்ரைசிங்காக இருக்கும். இன்னொன்று வந்து அப்பயே எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக டிலேயில் வந்த ஒரு படம். நிறைய பேர் பேசுவாங்க எப்போதான் இந்த படம் வரும், அஜித் நிறைய கெட்டப் பண்ணியிருக்கா, நிறைய இது பண்ணியிருக்கான்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த படம் கேட்கும்போது இதெல்லாம் தான் ஞாபகம் வரும். பிட்ஸ் அண்ட் பீசஸாக இதான் எனக்கு ஞாபகம் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கார்த்திக் சுப்புராஜ் எடுத்த ஜிகிர்தண்டா. ஜிகிர்தண்டா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக எனக்கு அந்த படம் சொன்னாலே வந்து இன்ட்ரோல் பிளாக்லாம் அந்த இன்ட்ரோல் பிளாக்கு பில்டு ஒரு சீன் பண்ணிட்டு போவாங்களே, வேற லெவல் சீனு. எத்தனை தடவை சொன்னாலும் நான் மறக்கவே மாட்டேன். இது மாதிரி ஒரு சம்பவம் இருக்குன்னு சித்தார்த்துக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சோன்னு சித்தார்த் ஃபாலோ பண்ணிட்டு போவார். அவர் ஒருத்தர் யார் அந்த ஸ்பைன்னு சொல்றதுக்காக பாபி சும்மா போவார். ஸ்பையை கண்டுபிடிச்சிட்டு கடைசியில் சித்தார்த் மாற்றிட்டு அந்த ஒரு இன்ட்ரோல் பிளாக் இருக்கும் பார்த்தீங்களா, வேற லெவலு. அதுவுமே மறக்க மாட்டேன். அந்த படம் வந்து அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் பக்கத்தில் உட்காந்து பார்த்துருந்தேன். அவர்கிட்ட போய் சொன்னேன் செம்மையாக இருந்தது அப்படின்னு. நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஆக்சுவலாக அவர் எங்கள் ஊர், அவர் வந்து சொந்த ஊரில் பார்க்கணுன்னு ஃபஸ்ட் டே வந்திருந்தாரு. அப்போ பை சான்ஸ் அவர் எங்கள் கூட உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்தது. யாருமே அவர் ஐடென்டிஃபை பண்ணல. ஆனால் எனக்கு தெரிஞ்சிருன்னு போயிட்டு அவர்கிட்ட பேசி இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஜிகிர்தண்டாலே அதுதான் நான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு படத்தை பார்த்த ஒரு ஃபீல் வந்து ஜிகிர்தண்டா வந்து அந்த இன்ட்ரோல் பிளாக் பர்டிகுலரி. அதுக்கப்புறம் இன்ட்ரோல் பிளாக்கு அப்புறம் படம் மூவ் ஆகிறமே எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஒரு தரமான படம். என் லைஃப்ல ரொம்ப மறக்க முடியாத ஒரு படத்துல அது ஒரு படம். ஓகே, செம செலக்ஷன் ப்ரோ. நெக்ஸ்ட் AR முருகதாஸ் எடுத்த துப்பாக்கி. ஆனா இதுல ஒரு செக் பாயிண்ட் என்னன்னா அந்த ஷூட்டிங் சீன் தவிர மத்த எல்லாம் சொல்லலாம். எனக்கு வந்து அந்த பஸ் சீக்வன்ஸ் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அந்த பாம் வெடிக்கும் தெரியுமா, எனக்கு துப்பாக்கினாலே அதெல்லாம் அந்த பஸ் சைடு ஓடுவார் அந்த பஸ், அந்த சீன் வந்து கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இங்கே உட்காந்துட்டு கூட ரெண்டு பேரும் சத்தியன் கூட நான் இருக்க வேண்டிய இடம்டா அப்படின்னு ஒன்று சொல்லுவார். துப்பாக்கினா அது ஒன்று. இன்னொன்று கூகுள் சாங் அந்த டைம்ல வந்து செம்மையுது. கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில் இவ போல இங்க இன்னொருத்தி போறேன். வருஷத்துக்கு அப்புறம் விஜய் வந்து பாடினாரு. அது கொஞ்சம் மெமரபிள். அதை தண்ணி அந்த மேப்பை இப்படி பார்ப்பாரு, இப்படி வச்சு டாட்லாம் வச்சு இப்படி பார்ப்பாரு. துப்பாக்கினா பண்ணர் லைட்டர் நோட்ல எனக்கு அந்த சீன் எனக்கு என்ன பண்றாரு என்னென்னவோ பண்றாருல அப்படின்னு அது இருக்கும். பட் புள்ளரிக்கிற சீனா இன்னொன்று கூட இருக்கும். அவர் மொட்டை மாடியில் பேசுவார் அந்த போலீஸோட. அந்த சீன் வந்து செம்ம கூஸ் பம்ப்ஸான ஒரு சீன் துப்பாக்கியில். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். துப்பாக்கின்னு பேர் கேட்டால் இதெல்லாம் தான் எனக்கு ஞாபகம் வரும். ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் வெற்றிமாறன் எடுத்த ஆடுகளம்.
லிட்ரலாக அதுவுமே வந்து பொங்கலுக்கு வந்த படம் நினைக்கிறேன். நான் 12th படிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் இதுக்கப்புறம் படம் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன். அதுதான் எக்ஸாம் வருது, அதனால அதுக்கு முன்னாடி கடைசியாக நான் பார்த்த படம். எனக்கு ரொம்ப மெமரபிள் இருந்ததுன்னா அந்த சேவல் சண்டை தான். அந்த கடைசியாக அந்த இவர் வேணான்னு பேட்டாக்காரன் சொல்லுவார், இவர் விடுவார். ஓகேடா ஒரு போட்டி ஜெயிச்சுட்டு நான் ஓகேடான்னு நினைப்பாரு. பட் அடுத்தடுத்த போட்டி ஜெயிச்சனே அடுத்த பேட்டைக்காரன்னு சொன்னே அவர் வந்து அந்த துண்டை கீழே போட்டு நடந்து இன்ட்ரோ பிளாக் விடுவாங்க. இந்த இடத்திலே தம்பி கருப்புவை அடுத்த பேட்டைக்காரன் என்று அழைப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப மெமரபிளான இது. எனக்கு ஆடுகளம்னா என்ன மாதிரி படம்டா அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு தோணுனே எனக்கு அந்த இன்டர்வல் பிளாக் தான் ஞாபகம் ஒரு ஆடுகளத்தில். அதுக்கான மியூசிக் ஜிவிஆர் மியூசிக் எனக்கு அந்த படம் கேட்டது எனக்கு அந்த சீன் தான் ஞாபகமே வந்துட்டே இருக்கும். ஓகே ப்ரோ, ஆல் டன். ஓகே, எவ்வளோ சீக்கிரமாக போச்சுன்னே தெரில. ஒரு குவைட் சர்ப்ரைசிங் தான். உங்களுக்கு இப்படியே சர்ப்ரைசிங்காக இருந்துடும். அதே மாதிரி தான் எனக்கு இருந்துரு. இவங்க சொன்னாங்க எனக்கு மெமரபிளான சீக்வன்ஸ். எனக்கு பர்சனலாக இதில் கனெக்ட் ஆகிற லைக் வேட்டையாட விளையாடாக இருக்கட்டும், விருமாண்டியாக இருக்கட்டும், ராவணன், சிவாஜி, அதெல்லாம் வந்து பர்சனலாகவும் எனக்கு நிறையா கனெக்ட் இருந்துரு ஒரு இதில். அப்புறம் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துரு. உங்களுக்கு இந்த படம்லாம் வந்து சொல்லும் போது உங்களுக்கு என்ன சீன் ஞாபகம் இருந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி போகிறோம் அதை பொறுத்து நாங்கள் இதே மாதிரி எபிசோடாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் வச்சுருக்கோம். இப்படி இந்த வீடியோ இருந்ததுன்னு கூட மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க. அடுத்து நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு தெரியும். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.